ஐயோ முடியல. ஐயோ என்னடா சைலன்சரே ஜில்லுன்னு இருக்கு. டே யாரா நீ? வெல்கம் டு முதுமலை டைகர் ரிசர்வ். சஃபாரின்னு சொல்லி 1000 ரூபா வாங்கிட்டு வந்து இதை காட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் மாட்டு போயிட்டு இருந்தேன்டா, விழுந்தது தெரில. எங்கடா போயிட்டு இருக்கோம்? எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து டே 2 ஆஃப் வயநாடு. நம்ம இன்னும் பார்த்தோம் அப்படின்னா 10th லொக்கேஷனில் தான் இருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:10 ஆச்சு. டேட் வந்து 12th மார்ச். இன்றைக்கி வந்து நம்ம இங்கேருந்து வந்து வயநாட்டில் வந்து 900 கண்டி அப்படிங்கிற ஒரு லொக்கேஷன் இருக்குது. 900 கண்டி அப்படின்னு சொல்லிட்டு மேப்பில் காட்டும். அது பக்கத்தில் கந்தன் பாறை அதுன்னு சொல்லிட்டு 2-3 லொக்கேஷன் இருக்குது. எல்லாமே வந்து நம்மளால் போக முடியுமா அப்படிங்கிறது தெரில. எந்தெந்த லொக்கேஷன் போகிறேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இன்றைக்கி என்ன நடக்குது அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்பியாச்சு கைஸ். இந்த ஹோட்டல் சஃபா ஹோட்டல். சப்போஸ் இந்த அட்வென்ச்சர் கேம்ப் வந்து லொக்கேஷன் நீங்கள் பார்த்து ஒரு ஆள் பிடிச்சி ஸ்டே பண்ணணும் டிசைட் பண்ணிங்கன்னா பக்கத்தில் அந்த அட்வென்ச்சர் கேம்ப் பக்கத்துலேயே சஃபா ஹோட்டல் அப்படிங்கிற ஹோட்டல் இருக்குது. இங்கேன்னு சாப்பிடுங்க. எக்கரி வேறு லெவலில் இருந்துச்சு. பரோட்டா, ஆப்பம், அந்த மாதிரி நிறைய ஐட்டங்களாக இருக்குது. எல்லாம் பட்ஜெட்லேயும் இருக்குது. நாங்கள் 10 பேர் ஃபுல்லாக வயிறு நேரம் போய் சாப்பிட்டு 500 கிட்ட தான் வந்துச்சு. ஸோ சப்போஸ் யாராவது செக் பண்ணி பார்க்கணுன்னா இங்கே வந்து சாப்பிட்டுக்கோங்க. ஆக்சுவலாக ஒரு சின்ன சேஞ்ச் என்னென்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இப்போ 900 கண்டி போகலாம் அப்படின்னு பிளான் போட்டிருந்தோம். இப்போ என்னென்னா டைம் ஆல்ரெடி 11 ஆகிட்டதுனால ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கு போயிட்டு லக்கேஜஸ் எல்லாத்தையும் அங்கே வச்சோம். ரூம் புக் பண்ணியிருக்கோம் நீங்கள். ஆக்சுவலாக ஒரு ஹோம் ஸ்டே. அங்கே போய் திங்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு எதுக்கு தேவையில்லாமல், ஏன்னா 900 கண்டியில் பார்த்தோம்னா ஆஃப் ரோடு பைக் வந்து கொஞ்சம் ஆஃப் ரோடாக ஏற்றுற மாதிரி இருக்கும். சரி, அங்கே எதுக்கு இத்தனை பேக்கெல்லாம் கட்டிட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு லக்கேஜஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துகிட்டு, நான் அதே மாதிரி ஸ்விம்மிங் எசென்ஷியல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே 900 கண்டி அங்கேருந்து போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான். ஸோ இங்கேருந்து நாங்கள் புக் பண்ணியிருக்க ஹோம் ஸ்டே லொக்கேஷன் பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் இப்போ ஒரு கிளம்புனதுலேருந்து இப்போ ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் இருக்குது இன்னும் மிச்சம். ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ட்விஸ்ட்டாக இருக்குது. ஒரு மாதிரி ஃபன்னாகவும் இருக்குது இதில் ஓட்டுறதுக்கு. பின்னாடி எல்லாம் பார்த்துருவாங்களா, கார்னர் வேறு. இன்றைக்கி அவ்வளோக்கா வந்து டெம்பரேச்சர் வந்து மோசமாக இல்லை. நேற்றெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஊட்டி வரைக்கும் டெம்பரேச்சர் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் கூடலூரில் ஆரம்பித்தது சரியான வெயில். எப்போ கோயம்புத்தூரே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பார்த்ததுக்கு நம்ம ஜாக்கெட்டு இந்த ரைடிங் கியர்லாம் போட்டு சொல்ல வேணும், ரொம்ப சோகமாக இருந்துச்சு. இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, வெயில் அடிச்சிட்ருக்கு. பட் ஸ்டில் வந்து கொஞ்சம் கோல்டு ஏர் இருக்கிறதுனால கையெல்லாம் கொஞ்சம் குளுகுளுன்னு இருக்குது. அதில் இந்த மாதிரி ஃபுல்லாக ட்விஸ்டீஸ் தான். வைத்திரி ஓகே, கரெக்டான ரூட்டு தான். இந்த எவ்வளோ என்ட்ரின்னு தெரில. இதோ அங்கே ஆரம்பிக்குது. அப்படி போகிற வரைக்கும் எனக்கு தெரியுது, எவ்வளோ தூரம் தெரில. இதோ இங்கே ஆரம்பித்து கேபிள் அங்கே வரைக்கும் போகுது.
ஓகே, ஸோ நம்ம இப்போ 900 கண்டியை நோக்கி போயிட்டுருக்கோம். இன்னும் பார்த்தோம்னா 22 கிலோமீட்டர்ஸ். ஸோ நம்ம சொன்ன மாதிரி ரூமில் போய் எல்லா லக்கேஜ் எல்லாத்தையும் ட்ராப் அவுட் பண்ணிவிட்டு இப்போ லக்கேஜஸ் எல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்துட்டு கொஞ்சம் கேஷுவல் கிளாத்திங், நான் மட்டும் ரைட் கிளாத் போட்டிருக்கேன், மற்றவங்களாம் கேஷுவல் கிளாத்திங்கில் போட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக போயிட்டுருக்கோம். 3 பிளேஸ் டார்கெட் வச்சுருக்கேன் இப்போதைக்கு. ஒன்று வந்து 900 கண்டி, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இன்னொன்று வந்து சூஜிப்பாறை ஃபால்ஸ், அதுவும் பக்கத்தில் தான் இருக்குது. அப்புறம் வந்து சேம்ப்ரா பீக் அப்படின்னு ஒரு லொக்கேஷன் இருக்குது. செம்பராவான்னு தெரில. ஸோ அந்த ஒரு பீக்கு, அந்த மொத்தம் 3 லொக்கேஷன் இருக்குது. அந்த 3 லொக்கேஷனில் மினிமம் 2 பார்த்துடணும் அப்படிங்கிறது இன்றைக்கி டார்கெட்டு. 3 பார்க்க முடிஞ்சால் லக்கு, பார்ப்போம். இன்றைக்கி 22 கிலோமீட்டர்ஸ். டைம் பார்த்தோம்னா கரெக்டாக 150 ஆகுது. இங்கேருந்து 20 கிலோமீட்டர் போகிறக்கு எப்படியோ 2.5 மணி ஆச்சு மினிமம் ஆகிடும். ஆனால் ஒன்று சொல்லி ஆகணும், இந்த ரோடு செம்மையாக இருக்குது இந்த பிளேசஸில். நம்ம நேற்று வந்து அந்த கூடலூர் டு வயநாடு கனெக்ட் ஆன ஒரு ரோடு, அது என்ன ரோடுன்னே சொல்ல முடியாது. ரோட்டில் குழியில் ரோடு கம்மியாக தான் இருந்தது. ஆனால் இந்த ரோடு பரவாயில்ல, ரொம்ப நல்லாயிருக்கு. நல்ல ஸ்மூத்தான ரோடு, டேர்ன்ஸு, ஸ்பீட் பிரேக்கர் கிடையாது, ரொம்ப நல்ல விஷயம். ஜாலியாக நம்ம பாட்டுக்கு ஒரே ஈவன் ஸ்பீடில் அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். இங்கே டிராஃபிக் மட்டும் இல்லாமல் இருந்தால் சரி, மற்றபடி அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஏன்னா செகண்ட் கியருக்கே இதாகுது. எவ்வளோ நேரம் ஃபஸ்ட் கியர்லேயே போகிறது? ஒக்காக்கா என்னடா மேடி ஏறிக்கிட்டே இருக்கு. அவனுக்கே இந்த நிலமண்டா. ஒன்றும் இல்லை, இவனை வச்சு வண்டி இழுக்க மாட்டேங்குது, அவ்வளோதான். அப்படியா? ஓகே தான் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். டே நீ அப்படியே இறங்கிருந்தீங்க. இருறா வண்டியை மாற்றிக்கலாம்டா வழக்கம்னா. செகண்ட் கியரில் ஏற மாட்டேங்குது, ஃபஸ்ட் கியரில் இப்படியே போனோம்னா பெட்ரோல் குடின்னு குடிக்கும். அது ஏறுண்டா, அதுவும் எம்டியும் ஏறிடும். இதுதான் ஏறாது, அதுக்கெல்லாம் லோ என் டார்க் ஜாஸ்தி. இப்போ அது செகண்ட்லேயே ஏறிடும் ஜாலியாக. போகலாம். ஐயோ என்ன போக மாட்டேங்குது. மக்கா வேறு உன்னை வச்சு போகுதா செகண்ட் கியரில், அவனை வச்சு போக மாட்டேங்குது. வேற லெவலு, ஏற மாட்டேங்குது. ஆமாம், எந்த பிளேஸுக்கு போயிட்டுருக்கோம்னே தெரிலையே. ஆனால் நாசமாக போகிறவங்களா இப்படியாடா நிறுத்துவீங்க? சரி ஓரளவுக்கு. என்னடா வாயில் மண்ணெல்லி வீசிட்டு போகிறானுங்க. ஓ இதுக்கு மேலே இறக்கமா? ஏய் செம. கொக்கா மக்கா ஏறு. ஐயோ ஜீப்பு வேற வரானேடா. எடா அடிச்சு ஏற்றிட்டு போயிட்டு இருக்கானுங்க. என்னடா இது ஒத்தையடியிலே பேலன்ஸ் பண்ணிட்டு போகணுமா? இந்த இருக்குடா கிளாஸ் பிரிட்ஜு. அடா நம்மளே கூப்பிட்டானுங்க. போயிட்டு வரலாம். ஓ இதுதான் கிளாஸ் பிரிட்ஜா? தெரியலடா, உள்ளே இருக்கும். அதோட என்ட்ரன்ஸ் இது சொல்கிறேன். கொஞ்சம் முன்னாடி விடுங்கப்பா. லெஃப்ட்டு தான் காட்டுது, ஏதோ 900 ரோடு அப்படின்னு போட்டிருக்கு. எங்கடா அதில் போயிட்டானுங்க? லெஃப்ட் என்னன்னு தெரிலையே. சரி விட்டு பார்ப்போம், காசா பணமா. விட்டு பாரு. ரோடு எப்படி இருக்குது? மோசமாக இருக்கா? விட்டு பாருங்க, எவ்வளோ தூரம் போகும் பார்ப்போம். ஆஃப் ரோடு இன்றைக்கி பார்த்துட வேண்டியதான். ரைட்ரா. ஓ டேய் இது ஏதோ தோப்பாட்டு இருக்குதுடா. ஒக்கா மக்கா வரண்ணா ஆஃப் ரோடு. டேய் இதோட ரோடு என்றா? டேய் அங்கேயாரா உச்சா அடிக்கிறது?
ஓகே, ஸோ கைஸ் 900 கண்டி உள்ளே போகிறோம். ஸோ இங்கே உள்ளே வரவங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 200 ரூபா டிக்கெட்டு, கண்டிப்பாக டிக்கெட்டு. அதாவது கிளாஸ் பிரிட்ஜ் கூட சேர்ந்து ஒரு 10 ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஆர்ச்சரி, அப்புறம் வந்து ரைஃபிள் ஷூட்டிங், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 ஆக்டிவிட்டி இருக்குது. ஸோ அந்த 10 ஆக்டிவிட்டி சேர்ந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா 200 ருபீஸ் ஆமாம். கிளாஸ் பிரிட்ஜ் மட்டும் தனியாக வந்து பார்க்குறக்கு அலோவ் பண்ணுறது கிடையாது. ஸோ க்ரௌடு வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு 5 o'clock 5:30 வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்குது. எனக்கு எப்போ டைம் பார்த்தோம்னா 3:25 ஆகுது. க்ரௌடு வேறு லெவலில் இருக்குமா, போய் பார்ப்போம். நம்ம 900 கண்டியில் இருக்க கிளாஸ் பிரிட்ஜ், ஹேங்கிங் கிளாஸ் பிரிட்ஜ் வந்து இதுதானம்மா. இங்கே வந்துட்டோம். பார்த்தோம்னா நமக்கு முன்னாடி ஒரு கேங் வந்து, ஒரு கேங்கில் 4-5 கேங் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ஒருத்தருக்கு வந்து 3 minutes தான் வந்து அலோவ் பண்ணுவாங்களாமா. ஸோ ஒவ்வொருத்தராக 3 நிமிஷம் போயிட்டு வராங்க. எல்லோரும் போயிட்டு வந்ததுக்காக நமக்கு வந்து செல்ஃபி எடுக்கிறதுக்கு, வீடியோ எடுக்கிறதுக்கு எல்லாத்தையும் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து இப்போதைக்கு வெயிட்டிங். அங்கே போகும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, கொக்கா மக்கா. இந்த ஒரு செகண்ட் இமேஜினேஷனுக்கு இந்த ஒரு கிளாஸ் இல்லாத மாதிரியே ஃபீல் ஆகுது திடீர்னு ஒவ்வொரு கால் எடுத்து வைக்கும்போதும். வாவ், நைஸ் நைஸ் நைஸ். லைட்டாக காற்று அடிக்கும் போது பிரிட்ஜ் வந்து லெஃப்ட்டுக்கு ரைட்டுக்கு லைட்டாக ஆடுது. மக்களே, ஓகே. இது பேர் என்ன? ஸ்கை வாக். ஓகே கைஸ், இது பேர் ஸ்கை வாக்கா? ஏன்டா அப்புறம் ஒவ்வொருத்தரும் 100 கிலோ இருந்தீங்கன்னா அப்புறம் கீழே டச் ஆகாம அப்புறம் என்னடா பண்ணு? என்ன நெருக்கமாகுது வெயிட் வர வர. டேய் வாங்கப்பா சீக்கிரம். வாடா 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 வாடா. டேய் எனக்கு தூக்கி வீசுதுடா. அங்கே நீங்கள் ஆட்டுறது எனக்கு இப்படி வருது. டேய் வாடா, வேகமாக வாடா, பக்கத்தில் வாடா. இரு கேப் விட்டு வாங்க. இங்கே தாண்டா ஒரு 30 அடி ஹைட் இருக்கு. அப்படிதான் நினைக்கிறேன். ஐயோ டே, என்னடா என்ன தூக்கி போடுதுடா. ஒக்கா மக்கா டே, இங்கே வர வர ஹைட்டு ஜாஸ்தி ஆகிட்டே போகுதுடா. சரி, நான் மேலே போயிட்டு உங்களை எல்லாத்தையும் தள்ளி விட பிளான் பண்ணுறேன். இவ்வளோ ஹைட்டு. ஐயோப்பா,
மாட்டிச்சுடா. டேய் பிரேக்கப் போடு டேய் ஸ்டாப் பண்ணு ரிவர்ஸ்ல சுத்து டேய் ரிவர்ஸ்ல சுத்து ஒட்டிக்கிண்டா டேய் இங்கி இடிச்சிட்டானுடா அடடா டேய் இடிக்குதுடா ஆக்சிடென்ட்ரா முன்னாடி விட்டு திருப்பு டேய் ஸ்டாண்ட் போட்டு சுத்து டேய் இடிக்கும் ஏய் இரு போலாம் பம்பர் நல்லா இருக்கு பம்பர் இருக்கு அப்போ ஆப்போசிட் ஸ்டாப் ஏய் இடிக்கு போகுது டேய் நல்லா திருப்பு இடிச்சிருச்சு போலாம் ரைட் போலாம் நிறைய இருக்கு வாங்க இங்க கூட போவீங்கமா டேய் முக்கிச்சுனா அவ்வளவுதான் ஓகே அப்புறம் செட்டில பாத்துறா டேய் எவ்வளவு ஆளம் இருக்குது டேய் ஸ்கிட் அடி டேய் ட்ரிப்ட் அடிக்கிறேன்னு சொல்லி கவுந்தற போதுடா டேய் கவுந்தற போது ட்ரிப்ட் அடிக்கிறேன்னு சொல்லி அப்புறம் செல்ஃபி எடுங்க வீடியோடா ஓகே யாசி விக்கி டேய் சீசன் எடுக்கணும்டா நீ நான் இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சுனா அவனுங்க கம் ஆன் டேய் இங்க பாருடா ஏடா நீ ஒரு பக்கம் எடுத்துட்டு இருக்க ஒரு சூடா நான் ரொம்ப திருப்பி சரிஞ்சிரும் டேய் வண்டி வருதுடா வண்டி வருது இரு ஓகே ஒரு வழியாக 900 கண்டிலேருந்து இறங்கி நம்ம கீழே வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து ஒரு கண்டெய்னர்லாம் வச்சு ஒரு ஹோட்டல் ஒன்று இருந்துச்சு, அதை தேடி பிடிச்சி உட்காந்துட்டோம். அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி ஓட்ட பிளானில் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் இல்லை கேன்சல்னே சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சூஜிபாறை ஃபால்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிளான் வச்சுருந்தோம். அது பார்த்தோம் அப்படின்னா 5 o'clock க்ளோஸ் ஆகும். இப்போ ஆல்ரெடி 5 o'clock மேலே ஆச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம என்னோட இது பீக்கு சேம்பரா பீக் அங்கே வந்து போகலான்னு பிளான் வச்சுருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே டெய்லி வந்து 200 பேருக்கு மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்களாமா. அதுவும் இல்லாமல் காலையில் 4:30 மணிலேருந்தெல்லாம் வந்து டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்களாமா. 4:30 மணிலேருந்தே வந்து ஒரு 1 hour வந்து டிக்கெட் எல்லாமே ஃபுல்லாகிடுவாமா. சப்போஸ் போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா 4:30 மணிலேருந்து நம்ம போய் வெயிட் பண்ண சொன்னாங்க. ஸோ அதனால் அதுக்கும் வந்து இன்றைக்கி போக முடியல. அதனால் இன்றைக்கி என்ன பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னா திரும்ப ஹோம் ஸ்டே போயிட்டு அந்த ஹோம் ஸ்டே பக்கத்துலேயே பார்த்தோம்னா ஒரு ஓடை மாதிரி ஒன்று வருது, சின்ன ஆறு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அங்கே போயிட்டு இன்றைக்கி பட்டறையை போட்டுற வேண்டியதான். அப்புறம் அப்படி தூங்கிட்டு காலை நேரத்துக்கு சேம்பரா போகலாங்கிறது பிளானு. என்ன நடக்குது அப்படிங்கிறத